إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون وفي أموالهم حق للسائل والمحروم وقال تعالى أيضا من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم. عن الزبير بن عوام رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من استطاع منكم أن يكون له خبير من عمل صالح فليفعل صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் ஒரு விருப்பமான இடம் மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லாம் சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அத்தனை நலவான விடயங்களை நன்மையான விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எந்த விடயங்களை விட்டு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீஹத்தும் நஸீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்த நோக்கம், உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு தந்த நோக்கம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய வேண்டும்,
அல்லாஹ்வை வணங்க வேண்டும், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ வேண்டும், உலகத்தில் நாங்க கபருடைய வாழ்க்கையை நாங்கள் தயார் செய்ய வேண்டும், சொர்க்கத்துடைய அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த உலகத்தில் யாருக்கும் தன்னுடைய மனப்போன போக்கில் தான் நினைத்த பிரகாரம் உலகத்தில் வாழ முடியாது. அவர்கள் உலகத்தில் எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் சரி, ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஒரு படித்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் அவன் எவ்வளவு பெரிய துறையில் இருந்தாலும் சரி, உலகத்துடைய வாழ்க்கையில் அவன் நினைத்த பிரகாரம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்ச நிலைமையில வாழ முடியாது. இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்ச நோக்கம் மனிதர்கள் என்னை இபாதத்து செய்ய வேண்டும், என்னை வணங்க வேண்டும், என்னை விளங்க வேண்டும், என்னுடைய வல்லமைகள் என்னுடைய குதிரத்துகளை விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மனித சமூகத்தை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் துனியாவை சம்பாதிக்க வேண்டும், துனியாவுடைய விடயத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அல்ல. மனிதர்களை படைச்ச நோக்கம் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். வமா கலகுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் படைச்சது இல்லா லியஅபுதூன், அவனை வணங்குவதற்காக அன்றி வேற எந்த நோக்கத்துக்காகவும் படைக்கல. உலகத்தில் மனிதர்கள் இபாதத்து செய்வதற்காக, உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மனிதர்களை இந்த உலகத்துடைய வாழ்க்கையில படைச்சிருக்கிறார். முழு உலகத்தையும் மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், மனிதர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், மனிதர்கள் யாரிடமும் கையேந்த கூடாது என்ற நோக்கத்துக்காக அல்லாஹ் முழு உலகத்தையும் மனிதனுக்காக வேண்டி வசப்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அது வானமாக இருக்கலாம், அது பூமியாக இருக்கலாம், அது கடலாக இருக்கலாம், அது மரம் மட்டைகளாக இருக்கலாம், காட்டிலே வாழக்கூடிய மிருகங்களாக இருக்கலாம், மேலே பறக்கக்கூடிய பறவை இனங்களாக இருக்கலாம். உலகத்தில் எதெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் மனிதர்களுடைய தேவைக்காக வேண்டி, மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்துடைய வாழ்க்கை மனிதனுடைய தேவைக்காக வேண்டி. ஆனால் மனிதர்களை அல்லாஹ் படைச்ச நோக்கம் அவனை இபாதத்து செய்ய வேண்டும், அவனை வணங்க வேண்டும், இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் மனித சமூகத்தை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் எங்களுடைய அமல்களை அல்லாஹ் இணை போடுவார். நாங்க உலகத்துல நாங்க தொழுகிறோம், நாங்க நோம்பு பிடிக்கிறோம், நாங்க ஹஜ்ஜி செய்யறோம், நாங்க குர்ஆன் ஓதுறோம், நாங்க ஜகாத்து கொடுக்கிறோம், உலகத்துல பெரும் பெரும் சேவைகள் எல்லாம் செய்யறோம். ஆனால் நாளை கியாமத்துடைய நாளில அல்லாஹ் நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் மீசானிலே அல்லாஹ் இடை போடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய அமல்களை வைத்து யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது. உலகத்துல நாங்க தொழக்கூடிய தொழுகையை வைத்து யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது. உலகத்துல நாங்க கொடுக்கக்கூடிய ஜகாத்துகளை வைத்து யாருக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது. உலகத்துல நாங்க இரவு பகலாக ஓதக்கூடிய குர்ஆனை வைத்து யாருக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது. எப்ப அல்லாஹ் எமக்கு சொர்க்கத்துடைய வாசலை திறந்து தருவான்? உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் யாருக்காக வேண்டி இந்த அமல்களை செய்கிறான்? அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசோதிப்பான். அவர்கள் எவ்வளவு அமல்கள் செய்திருக்கிறார்கள், எத்தனை குர்ஆன் ஓதியிருக்கிறார்கள், எத்தனை தடவைகள் தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறார்கள், எத்தனை நோன்புகள் நோற்றிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் யாருக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள், எந்த நோக்கத்துக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள். சதக்கா கொடுக்கிறார்கள், இந்த சதக்கா யாருக்காக வேண்டி கொடுக்கிறார்கள்.
தஹஜ்ஜுடைய நேரத்திலே மஸ்ஜிதுக்கு வந்து தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள். இவர்கள் தொழக்கூடிய தொழுகை யாருக்காக வேண்டி? ஒவ்வொரு வருடமும் நோன்பு பிடிக்கிறார்கள். இவர்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு யாருக்காக வேண்டி என்பதை நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் எங்களுடைய அமல்களை அல்லாஹ் இதை போடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளை கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை, நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நாளை கியாமத்துடைய நாளிலே கொண்டு வருவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளக்கப்படுத்துறான். குர்ஆன் பேசுது, வகதின்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா. நாளை கியாமத்துடைய நாளிலே அவர்களுடைய அமல்களை கொண்டு வருவார்கள். உலகத்துடைய வாழ்க்கையில செய்த அமல்களை கொண்டு வருவார்கள். எத்தனையோ தஹஜ்ஜுதுகளை கொண்டு வருவார்கள். எத்தனையோ குர்ஆன் திலாவத்துகளை கொண்டு வருவார்கள். லட்சக்கணக்கான செலவழித்த பணங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு காலம் உனக்கு நான் தொழுதிருக்கிறேன், இவ்வளவு காலம் நான் ஜகாத் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு காலம் நான் சதகா செய்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆன் பேசுது, ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா. அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் புழுதிகள் பரத்தப்படுவதை போல அவர்களுடைய அமல்கள் பரத்தப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துல நாங்க வாழ்றோம், நாங்க நினைக்கிறோம், நாங்க 5 நேரம் தொழுகிறோம், நாங்க நோன்பு பிடிக்கிறோம், நாங்க ஜகாத்து கொடுக்கிறோம், நாங்க வருடம் ஹஜ் செய்யறோம், இந்த அமலை வச்சு எனக்கு சொர்க்கம் போக முடியும் என்று யாருக்கும் மன திருப்தி காண முடியாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிடம், எங்களுடைய உள்ளத்துல நாங்கள் பரிசோதிச்சு பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசோதிச்சு பார்க்க வேண்டும். நாம் தொழக்கூடிய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா? நான் ஓதக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா? நான் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா என்பதை ஒவ்வொரு மீன்களும் பரிசோதித்து பார்ப்பது கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில எத்தனையோ மக்கள் இன்றைக்கு கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் மிகவும் கடன் சுமையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் அமில ஸாலிஹன் மின் ஸகரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். யார் முஃமினாக இருக்கும் நிலைமையில, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி, யாரு நல்ல அமல்களை யாரு செய்வார்களோ, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்களை யாரு செய்வார்களோ, அல்லாஹ் சொல்றான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அவர்களுக்கு நாங்க மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, உலகத்துல எங்களுக்கு நிம்மதி கிடைக்கணுமா? உலகத்துல எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணுமா? உலகத்துல நாங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டுமா? பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு தைரியத்தை அல்லாஹ் தருவான். சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அதற்குரிய பதிலை, அதற்குரிய சொல்யூஷனை அல்லாஹ் நமக்கு காட்டி தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலேயும் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அது மட்டுமல்ல நாளை மௌத்துக்கு பின்னாலே அல்லாஹ் மனமான வாழ்க்கையை தருவான் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நாங்க அழகான கூலிகளை வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க செய்யக்கூடிய அமல், நாங்க செய்யக்கூடிய இபாதத்துகள், நாங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இது அனைத்தையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி மாத்திரம் செய்தால்தான் அதற்குரிய கூலிகளை, அதற்குரிய நன்மைகளை அல்லாஹ் தருவான். நாளை கியாமத்துடைய நாளில எங்களுடைய அமல்கள் இடை போடப்படும், தராசில மீசான நிறுத்தப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். நாளை கியாமத்துடைய நாளில எங்களுடைய அமல்கள், எங்களுடைய இபாதத்துகள் இடை போடுவது அது உறுதி என்பதாக குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் உலகத்தில் எந்த அமல்கள் செய்தாலும்
அந்த அமல்கள் நிறுத்தப்படும், அந்த அமல்கள் இடை போடப்படும். யாருடைய அமல்கள் யாருடைய அமல்கள் இபாதத்துகள் பாரமாக இருக்குமோ, கணத்து இருக்குமோ, அல்லாஹ் சொல்றான் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய இபாதத்தை வச்சு நாங்க உள்ளத்துல நாங்க நினைக்கப்படாது இந்த அமல்களை வச்சு எனக்கு சொர்க்கம் போகலும், எங்க தொழுகையை வச்சு எனக்கு சொர்க்கம் போகலும் என்று உலகத்துல யாருக்கும் மன திருப்தி காண முடியாது. சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் இபாதத்துகள் அல்லாஹ் புரிந்து கொள்ளணும். யாருடைய அமல்கள்ல, யாருடைய இபாதத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லையோ, யாருடைய இபாதத்துல அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லையோ, சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்களுக்கு சொர்க்கம் போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், சஹாபாக்களே, யாருடைய இபாதத்துகள் அமலை வைத்து யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்குமா, உங்களுக்கும் உங்களுடைய அமலை வைத்து சொர்க்கம் போக முடியாதா? அது நானாக இருந்தாலும் சரி, நான் செய்யக்கூடிய அமல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லையா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லையா, எனக்கும் சொர்க்கம் போக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சும்மா தொழுகிறதல்ல, சும்மா நோன்பு பிடிக்கிறதல்ல, சும்மா குர்ஆன் ஓதுறதல்ல, ஏன தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? எப்பயாச்சும் நாங்க சிந்திச்சு பார்த்து இருக்கிறோமா? ஏன் குர்ஆனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? என்னுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? நான் கொடுக்கக்கூடிய சதகாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா என்று நாங்கள் சிந்திச்சு பார்த்து இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அமல் செய்யறது லேசி. அமல் செய்யறது ஒரு மனிதனுக்கு விடிய விடிய அமல் செய்யணும், அவருடைய மௌத்து வரைக்கும் அவருக்கு தஹஜ்ஜுத் தொழுவேணும். ஆனால் நாங்க தொழக்கூடிய தஹஜ்ஜுதுல, நாங்க செய்யக்கூடிய இபாதத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாவிட்டால், சகோதரர்களே, பெரியவர்களே, நாளை கியாமத்துடைய நாள்ல எங்களுடைய அமல்கள் சுருட்டி முகத்திலே அடிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய அமல்கள், யாருடைய இபாதத்துகள், யாருடைய செயல்கள் இடையில் குறைந்து இருக்குமோ, அல்லாஹ் சொல்றான், ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ பிஆயாத்தினா யظ்லிமூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள். உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை இவர்கள் புறக்கணித்தவர்கள். சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாளில இவர்கள் கை சேதப்படுவார்கள், இவர்கள் நஷ்டம் அடைந்துவார்கள் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் இன்னும் சொல்றான், ஃபமன் தகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய இடைகள் கணத்தால கூடி இருக்குமோ, பாரமாக இருக்குமோ, அல்லாஹ் சொல்றான், அவருக்கு உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த உயர்ந்த வாழ்வை நாங்கள் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க செய்யக்கூடிய அமல்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் தனிமையில அமல் செய்வது. எங்களோட வாழ்க்கையில தனிமையில அமல் செய்வது ஆக குறைவு. எங்களுடைய வாலிப வயதுல தனிமையில அமல் செய்வது, தனிமையில அல்லாஹ்விடம் கண்ணீர் வடிப்பது ஆக குறைவு. அவருக்கு தனியே இருந்து ரப்ப சிந்திக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு துனியாவுடைய விடயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் உலகத்துடைய விடயத்துல துனியால மூழ்கி இருக்கிறாரு. அதனால அவருக்கு தனிமையில இருந்து அல்லாஹ்விடம் கண்ணீர் வடிப்பது அவருக்கு நேரம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். அல்லாஹ் யார விரும்புகிறான் என்று சொன்னா, யாரு தனிமையில அல்லாஹ்வை இபாதத் செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் மிகவும் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை லேசான முறையில, இலகுவான முறையில அடைந்து கொள்வதற்கு ஒரு இலகுவான வழிதான் தனிமையில இருந்து அல்லாஹ்வை சிந்திப்பது. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் மன தூய்மையுடன், முகத்தூதி இல்லாமல்,
மக்கள் பார்க்க வேண்டும், மக்கள் என்னை புகழ வேண்டும், என்னை செல்வந்தர் என்று சொல்ல வேண்டும், என்னை ஒரு இபாதத்தாளி, ஒரு இபாதத்துசாலி என்று சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு யார் அமல்கள் செய்வார்களோ அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸோட மன தூய்மையுடன் என்னுடைய பொருத்தத்தை நாடி செய்யுங்கள் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் ஐ யகூன லஹு கபீருன் மின் அமலின் ஸாலிஹின் ஃபல்யஃபஅல். யாருக்கு மறைமுகமாக யாருக்கு அமல் செய்ய முடியுமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தனிமையில மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் அந்த அமலை அவர்கள் செய்து கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமலை நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்திகாமத்தாக நாங்கள் செய்ய வேண்டும். எல்லா அமல்களையும் செய்யுங்க என்று சொல்லல, ஒரு அமலையாவது மௌத்து வரைக்கும் செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அமலை மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஸ்திகாமத்தாக செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நிறைய அமல் செய்வது நோக்கம் அல்ல, நிறைய இபாதத்து செய்வது நோக்கம் அல்ல. நாங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு அமல், ஏதாவது ஒரு இபாதத், இது நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்வது. இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நாளை கியாமத்துடைய நாள்ல நிறைய மக்கள் நிறைய அமல்கள், மலையளவு அமல்களை கொண்டு வருவார்கள். சிலர்கள் கொஞ்சம் அமலை கொண்டு வருவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்த கொஞ்ச அமல்களை அல்லாஹ் புரிந்து கொள்வார். ஏன்? இவர்கள் செஞ்ச கொஞ்ச அமல் இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாடி செய்திருக்கிறார்கள், இஹ்லாஸுடன் மன தூய்மையுடன் செய்திருக்கிறார்கள். அதனால இவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வார். மலையளவு அமல்களை கொண்டு வருவார்கள், ஆனா இவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, திருப்பி அவர்களுடைய முகத்திலே அளிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த காலத்துல வாழ்ந்த பெரும் பெரும் இமாம்கள் தனிமையில அமல் செய்திருக்கிறார்கள். பெரும் பெரும் இமாம்கள் தனிமையில அமல் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தான் செய்யக்கூடிய அமல் எங்களுடைய அன்பு மனைவிக்கு கூட தெரியாமல் அமல் செய்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியோர்களே, தாவூத் இப்னு அபி ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரும் ஒரு இமாம், அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர். 40 வருடங்கள் தனிமையிலிருந்து அமல் செய்திருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாது, மனைவிக்கு கூட தெரியாது, குடும்பத்தார்களுக்கு கூட தெரியாது, தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு கூட தெரியாது. 40 வருடங்கள் நோம்பு நோட்டு இருக்கிறார்கள், மனைவிக்கு தெரியாது. ஏன் காரணம் என்று சொன்னால், நான் செய்யக்கூடிய அமல் ஏதாவது ஒரு அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். நான் செய்யக்கூடிய அமல் என் மனைவி விளங்கிக் கொண்டால் அது முகஸ்துதியாக மாறிவிடுமோ என்று நினைத்து பயந்தார்கள். அந்த நோக்கத்துக்காக வேண்டி அந்த இமாம் அவர்கள் மனைவிக்கு கூட தெரியாமல் அந்த நோன்பை நோற்று வந்தார்கள். சகோதரர்களே, சஹரை செய்துவிட்டு பஜாருக்கு போவார்கள், சஹரிலே நோன்பு நோட்பார்கள், சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பஜாருக்கு போவார்கள். காலையுடைய உணவு அவருக்கு வழங்கப்படும், அந்த உணவை மக்களுக்கு சதக்கா செய்வார்கள். பகலுடைய உணவு அவருக்கு வழங்கப்படும். சகோதரர்களே, பெரியோர்களே, அதையும் சதக்கா செய்வார்கள். இவர்கள் நோம்பு நோற்று இருக்கிறார்கள் என்ற விடயம் யாருக்கும் தெரியாது, சொந்த மனைவிக்கு கூட தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இரவுடைய நேரத்தில் மனைவியுடைய தேவையும் பூர்த்தி செய்து கொடுப்பார், அந்த அளவுக்கு பேணுதலான முறையில் இந்த இபாதத்தை மௌத்து வரைக்கும் இந்த இபாதத்தை இவர்கள் செய்து வந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் முழு மக்களும் ஒன்று சேரக்கூடிய இடம், முழு மனிதர்களும் ஒன்று சேரக்கூடிய இடம், நபிமார்கள், சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்,
சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்தில் ஆரம்ப மனிதன் முதல் இறுதியாக பிறக்கும் மனிதன் வரைக்கும் அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளிலே ஒன்று சேர்ப்பான். அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று சேர்ப்பான். மக்கள் எல்லாம் தடமாறிக் கொண்டிருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியாது. நபிமார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், பரிசுத்தமானவர்கள், இவர்கள் எல்லோரும் பயந்து கொண்டிருப்பார்கள். உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்த நபிமார்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். கயாமத்துடைய நாள் மிகவும் பயங்கரமானது. செம்பு தர சூரியன் சகோதரர்களை இறக்கப்பட்டிருக்கும், தலைக்கு மேல கொண்டு வரப்பட்டிருக்கும். மனிதர்கள் அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ற வேர்வைகள் மூழ்கி கிடப்பார்கள். அவர்களுடைய பட்டோலை எந்த கரத்தில் கிடைக்கும் என்று பயந்து கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைமை ஒவ்வொரு மனிதர்களும் சந்திக்க இருக்கிறோம். இந்த மஹ்ஷரை ஒவ்வொரு மனிதர்களும் சந்திக்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் மிகவும் சூடான நேரம். அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله. அதிலே முதல் கூட்டத்தார்கள் رجل ذات امرأة ذات منصب وجمال. ஒரு வாலிபன் தனிமையிலே இருக்கிறார். ஒரு அழகான ஒரு பெண்மணி. அந்த வாலிபனை ஒரு பெண்மணி பாவத்துக்காக வேண்டி அழைக்கிறார், விபச்சாரத்துக்காக வேண்டி அழைக்கிறார். ஒரு அழகான பெண்மணி, வசதி உள்ள பெண்மணி. சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வாலிபன் சொல்லுறாரு, இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். யாருடைய பார்வையும் படாத இடம், பெற்றோர்களும் இல்ல, எந்த மனிதனுடைய பார்வையும் படாத இடம், தனிமையில இருக்கக்கூடிய ஒரு வாலிபன். சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு பெண்மணி பாவத்தின் பக்கம் அழைக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வாலிபன் சொல்லுறான், இன்னி அகாஃபுல்லாஹ், என்னுடைய ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை பயப்படுறான். சகோதரர்களே, பெரியோர்களே, நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் இந்த வாலிபனை அழைத்து அவனுடைய அரசுக்கு பக்கத்தில் அல்லாஹ் அமர வைப்பான். அவனுடைய அரசுடைய நிழலை குறித்து அல்லாஹ் கௌரவிப்பான். சகோதரர்களே, பெரியோர்களை லேசிப்பட்டாமல் அல்ல. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான வாலிபன். பாவம் அவரை தேடி வந்துச்சு. அல்லாஹ்வை பயந்தார்கள். அந்த பாவத்தில் இருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால தனிமையில செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது. ஒரு பாவத்தை விடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் விடுவோம். அவனுக்காக வேண்டி, இவனுக்காக வேண்டி. சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்க்காக விடுவதன் மூலமாக அல்லாஹ் எமக்கு நன்மைகளை அல்லாஹ் தாரான். யாருடைய பொருத்தமும் எங்களுக்கு தேவையில்லை. என்ன அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு ஒரு மனிதன், ஒரு வாலிபன் பாவத்தை விடுறான் என்று சொன்னால், சகோதரர்களே, பெரியோர்களே, நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுத்து அல்லாஹ் கௌரவிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, இரண்டாவது கூட்டத்தார்கள் வலது கையால கொடுக்கக்கூடிய சதகா. இடது கைக்கு தெரியாமல் ஒரு வாலிபன், ஒரு மனிதன் சதகா செய்கிறான். இந்த சதகாவை அல்லாஹ் புரிந்து கொள்கிறான். இந்த சதகாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இவன் கொடுக்கக்கூடிய சதக்காவை அல்லாஹ் விரும்புகிறான். சகோதரர்களே, பெரியோர்களே, கொடுக்கக்கூடிய சதக்கா யாருக்கும் தெரியாமல், எங்கட பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்க நண்பனுக்கு கூட தெரியாது, எங்கட பெற்றார்களுக்கு கூட தெரியாது, யாருக்கும் தெரியாமல் அவனுடைய கஷ்டத்தை ஒரு மனிதன் போக்குறான். சகோதரர்களே, பெரியோர்களே, நாளை கியாமத்துடைய நாளில அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுத்து இந்த வாலிபன், இந்த மனிதனை அல்லாஹ் கௌரவிப்பான். இன்னைக்கு சதக்கா கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமான மக்கள் இன்றைக்கு சதக்கா என்ற பழியில மக்களை கேவலப்படுகிறது.
இன்றைக்கு சதக்கா கொடுக்கிறத மக்களை கேவலப்படுத்துறது. சதக்கா கொடுப்பதன் மூலமாக சகோதரர்களே, பெரியோர்களே, சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் ஏழைகளுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏழைகளுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் காரணம்? சதக்கா மிகவும் ஒரு முக்கியமான அமல். லட்சக்கணக்கான சதக்கா கொடுப்பது முக்கியமல்ல. அந்த சதக்காவை ஒழுங்கான முறையில், கண்ணியமான முறையில் அந்த சதக்காவை கொடுப்பது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அல்லாஹ்வும் விரும்புகிறான். நீங்க கொடுக்கக்கூடிய சதக்கா என்னுடைய பொருத்தத்தை நாடி, ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி கொடுத்தோம் என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் நல்ல கியாமத்துடைய நாளிலே அந்த வாலிபனுக்கு, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுத்து அல்லாஹ் கௌரவிப்பான். அதனால உலகத்துடைய வாழ்க்கையில சதக்கா கொடுக்கக்கூடியவங்க, ஜகாத்து கொடுக்கக்கூடியவங்க, அவங்கள அழைச்சி கொடுக்கிறத விட நாங்க வீடு தேடி போய் அந்த ஏழைகளுடைய பசிய போக்குவதன் மூலமாக, இஹ்லாசுடன் நாங்க செய்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலேயும் நிம்மதியான வாழ்க்கை, நாளை ஆகிரத்திலேயும் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மூன்றாவது கூட்டத்தார்கள் ஒரு வாலிபன் தனிமையில இருக்கிறாரு. ஒரு வாலிபன் தனிமையில இருக்கிறாரு. அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை zikr செய்கிறார், அல்லாஹ்வை இபாதத் செய்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, உலகத்துடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு காலம் பாவம் செஞ்சிட்டனே, என் வாலிபத்தை நான் பாவத்துல கழிச்சிட்டனே, என் வாலிபத்தை நான் பெரும் பெரும் பாவங்கள்ல ஈடுபட வச்சிட்டனே என்ற ஒரு வாலிபன் தனிமையில இருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தக்வாவுடன் ஒரு வாலிபன் கண்ணீர் வடிக்கிறான், அல்லாஹ்வை zikr செய்கிறான், தௌபா செய்கிறான். நாளை கியாமத்துடைய நாளில் இந்த கூட்டத்தார்களை, இந்த வாலிப கூட்டத்தை அல்லாஹ் அரசுடைய நிலையை கொடுத்து அல்லாஹ் கௌரவிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அதிகமான வாலிபர்கள் இருக்கிறாங்க, மஸ்ஜிதோட தொடர்பானவர்கள் அதிகமான வாலிபர்கள் இருக்கிறாங்க, மஸ்ஜிதோட தொடர்பானவர்கள். அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி சகோதரர்களே அரசுடைய நிழலை கொடுத்து அல்லாஹ் கௌரவிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க எந்த அமல்கள் செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யறது, ஒரு பாவத்தை விடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் விட்டாத்தான் அல்லாஹ் அதற்குரிய கூடிய அல்லாஹ் தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க ஒரு சிகரெட் குடிக்கிறோம், அவருக்கு அவருடைய இருதயத்துல நோய் ஏற்பட்டிருக்குது, அவருக்கு ஹார்ட் ஏற்பட்டிருக்கிறது. வைத்தியர் சொல்லுறாரு, நீங்க குடிக்கக்கூடிய சிகரெட்டை நீங்க விட்டுருங்க, இதுக்கு அங்கல நீங்க சிகரெட்டை குடிச்சா நீங்க மௌத்தாகுவீங்க, உங்களோட உயிருக்கு ஆபத்து. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவர்கள் இந்த வைத்தியருடைய வார்த்தைக்காக ஒரு மனிதன் இந்த பாவத்தை விடுறாரு. சிகரெட் குடிக்கிறது பாவம் தான், உடல்ல கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய பாவனைகளை குடிப்பது பாவம் தான். நான் சிகரெட் தானே குடிக்கிறேன், வேறொன்றும் குடிக்கிறது இல்லை, ஹராம் ஹராம் தான். நீங்க சிகரெட்டை குடிச்சாலும் சரி, நீங்க வேற என்ன சரி, வேற ஏதாவது ஒரு போதவத்தை பாவிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பாவம் தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மனிதன் வைத்தியருடைய வார்த்தையை நம்பி பாவத்தை விடுவதன் மூலமாக அவருக்கு நன்மை கிடைக்காது. ஒரு வாலிபன், ஒரு மனிதன் இதை குடிப்பது ஹராம். அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தோட ஒரு மனிதன் ஒரு பாவத்தை விடுறான். அது சிறிய பாவமோ பெரிய பாவமோ, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு பெரிய கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாளை கியாமத்துடைய நாள்ல உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய எந்த ஒரு அமல்களும் மறைக்கப்படாது. நாங்க செய்யக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, நாங்க செய்யக்கூடிய நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, எதுவும் மறைக்கப்படாது.
எங்களுடைய முழு மனித சமூகத்துக்கு முன்னுக்கும் முழு மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை அம்பலப்படுத்தக்கூடிய நாள், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அம்பலப்படுத்தக்கூடிய நாள். யௌம துபுலஸ் சராயிர், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அல்ல கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் வெளிப்படுத்தும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபியோட இருந்த ஒரு சஹாபி, நபியோட இந்த தீனுக்காக வேண்டி மிகவும் பாடுபட்ட ஒரு சஹாபி. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல காணுறாங்க, சொர்க்கத்துல நடமாடக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்கிறான் நபி அவங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொர்க்கத்துல நடமாடக்கூடிய சத்தத்தை கேட்கிறாங்க. நபி அவங்க நபிக்கு முன்னால எந்த ஒரு நபிமார்களும் சொர்க்கம் போக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு நபிமார்களும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவங்களுக்கு கனவுல காட்டப்படுது. நபி அவங்க கேட்கிறாங்க, பிலாலுடைய சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன். என்ன அமல் செஞ்சாராம் யாருக்கும் தெரியாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சி நபி அவங்க கேட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய காலுடைய ஓசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். எனக்கு முன்னால எந்த ஒரு நபிமார்களும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். நீங்க என்ன அமல் செய்றீங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவ்வளவு காலம் மறைமுகமாக செஞ்ச அமல் இவங்க. நபி அவங்க கேட்கிறாங்க, சொல்லவும் ஓணும் சொல்லவும் இயலாது, மறைமுகமான செஞ்ச அமல். நபி அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பெருசாக எந்த ஒரு அமலையும் செய்யல, நான் பெருசாக எந்த ஒரு இபாதத்தையும் செய்யல, நான் எல்லா நேரங்களிலும் நான் உதுவோடு இருக்கிறேன். எனக்கு உது முடிந்து விட்டால் உடனடியாக உதுவை செய்துவிட்டு தஹிய்யத்துல் வுது, வுதுவுடைய காணிக்கை தொழுது விட்டு நான் இருப்பேன். ஒரு நாள் கூட நான் வுது இல்லாமல் இருக்க மாட்டேன். இதுதான் நான் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் யா ரசூலல்லாஹ். வேற எந்த ஒரு அமலையும் நான் பெருசா செய்ய. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலோசையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல அமல்களை மௌத்து வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு சதகாவாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதலாக இருந்தாலும் சரி, யாரும் என்ன புகழோனும், யாரும் என்ன மஸ்ஜிதோட தொடர்பான ஒரு மனிதன் என்று சொல்லணும் எந்த முகத்தூதி இல்லாமல், பெருமை இல்லாமல் நாங்க இந்த அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நிறைய பாவங்கள் செஞ்சிட்டோம். யா அல்லாஹ் உன்னை மறந்து வாழ்ந்துட்டோம். யா அல்லாஹ் இந்த நிலைமையில எங்களுக்கு மௌத்த தந்திராத. யா அல்லாஹ் நிறைய அமல்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வரையில. யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை தந்திரியா அல்லாஹ். எங்களோட உள்ளத்துல நிம்மதி சந்தோஷத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் யா அல்லாஹ் இஹ்லாஸோட உனக்கு பயந்து செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவ கடல்ல மூழ்கி விட்டோம். யா அல்லாஹ் எங்களோட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துறியா அல்லாஹ். எங்களோட உள்ளங்களை தூய்மைப்படுத்துறியா அல்லாஹ். எங்களோட உள்ளங்கள் எல்லாம் கல் நெஞ்சமாக மாறிவிட்டது. யா அல்லாஹ் நாங்க செய்யக்கூடிய பாவத்தால எத்தனையோ மனிதர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்கள் சோதிக்கப்படுறாங்க. யா அல்லாஹ் லெபனான் மக்கள் சோதிக்கப்படுறாங்க. யா அல்லாஹ் காசா மக்கள் யா அல்லாஹ் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ் சிறிய சிறிய குழந்தைகள், பாவமே அறியாத குழந்தைகள் யா அல்லாஹ் கொல்லப்படுறார்கள். யா அல்லாஹ் இவர்களுக்கு இவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். ஆறுதலை கொடுத்திரியா அல்லாஹ். ரிஸ்களிக்கிறியா அல்லாஹ். உணவில்லாம தடமாடுறாங்க. யா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு தாய் கிடையாது. யா அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பிள்ளை கிடையாது. யா அல்லாஹ் கண்ணால பார்த்து கொண்டு இருக்கும்
இருக்கும் நிலைமையில தன்னுடைய குழந்தைகள் கொலை செய்யப்படுறார்கள் யா அல்லாஹ், நெருப்பில் புசுக்கப்படுறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ யார் என்பதை யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ காட்டுறியா அல்லாஹ். உன்னுடைய சக்திய, உன்னுடைய வல்லமைகளை நீ அவர்களுக்கு நீ காட்டுறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லாம் தேவைகளையும் நீ பூர்த்தி செஞ்சு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.